சேலத்தை கலக்கி வந்த ரவுடி ஜான் என்பவர் வந்து சரமாரியாக காரிலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். சேலத்துல செல்லத்துறைன்னு ஒரு ரவுடி இருக்காரு. ஆமா. அவரு தான் பிரபல ரவுடி. அவருக்கு அடுத்த லெவல்ல இருந்தவர் அவரோட கூட்டாளி தான் இந்த ஜான் என்கிற சாணக்கியா. தனிப்பட்ட முறையில இவரும் கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சார். இவரும் ஆள் கடத்தல், மிரட்டல் இதெல்லாம் தனி இவரு ஒரு டீம் வச்சு பண்றாரு. அப்போ அவருக்கு இவரு இது மாதிரி தனியா பண்றாருன்னா 2 பேருக்கு இடையில உரசல் ஏற்படும். பெரிய ஆளா இருந்துட்டு பண்றதுனால தானே நான் பெரிய ஆள் ஆக முடியல, அதனால ஒன்ன போட்டு நான் பெரிய ஆள் ஆயிடுறேன் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. 2 பேருமே ப்ரிப்பேர் பண்றாங்க, இவர் அவரை போடுறதுக்கும் அவர் இவரை போடுறதுக்கும். இந்த சூழ்நிலையில என்ன பியூட்டினா, யாருமே இதை போய் தடுக்கிறதுக்கு பப்ளிக் வரல. ஆனா ரோட்ல போகக்கூடிய எல்லா வண்டியில இருந்து இதை வந்து வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல இதை வந்து பதிவிடுறாங்க. ஆனா யாருமே இதை தடுக்கிறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ முயற்சி பண்ணல. இந்த வழக்குல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, இந்த ஜான் என்கேஜ் பண்ணி அந்த செல்லத்துறையை கொலை பண்ணாங்கல்ல, அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட 30 பேர் இருக்காங்கல்ல, அந்த ஆட்களே தான் ஜானை கொல்லதுக்கு அவர் தம்பி பயன்படுத்திருக்காரு. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய முன்னாள் காவல்துறை அதிகாரி, ரிட்டையர்டு ஏசிபி திரு ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. கோயம்புத்தூர் மற்றும் சேலம் இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் வந்து ஈரோடு மாவட்டம் பவானி அருகே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, சேலத்தை கலக்கி வந்த ரவுடி ஜான் என்பவர் வந்து சரமாரியாக காரிலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். முதல் தகவல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது என்ன சார்? அதாவது சேலத்துல செல்லத்துறைன்னு ஒரு ரவுடி இருக்காரு. அவரு தான் பிரபல ரவுடி. அவருக்கு அடுத்த லெவல்ல இருந்தவர் அவரோட கூட்டாளி தான் இந்த ஜான் என்கிற சாணக்கியா. இந்த செல்லத்துறைக்கு கூடவே இருந்துகிட்டு அவருக்கு அடுத்தபடியா நிலையில இருந்துகிட்டு அவர் சொன்ன ரவுடித்தனங்கள் எல்லாம் இவர் கூட இருக்க ஆட்களை வச்சு பண்ணிக்கிட்டு அவருக்கு ஒரு அடியாளாக, ஒரு நண்பனாக, ஒரு கூட்டாளியாக இருந்த இந்த ஜான் என்கிற சாணக்கியா தனிப்பட்ட முறையில இவரும் கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சார். இவரும் ஆள் கடத்தல், மிரட்டல் இதெல்லாம் தனி இவரு ஒரு டீம் வச்சு பண்றாரு. அப்போ அவருக்கு இவரு இது மாதிரி தனியா பண்றாருன்னா 2 பேருக்கு இடையில உரசல் ஏற்படும். செல்லத்துறைக்கும் ஜானுக்கும் 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன நினைக்கிறார், என்கிட்டே இருந்து நீ பெரிய ஆள் ஆயிட்டு நான் பண்ற தொழிலே நீ பண்றியா, உன்னை போட்டுறன்னு சொல்லி செல்லத்துறை இவரை போடுறதுக்கு ரெடி பண்றாரு. இவரு நீ இருந்துகிட்டு பெரிய ஆளா இருந்துகிட்டு பண்றதுனால தானே நான் பெரிய ஆள் ஆக முடியல, அதனால ஒன்ன போட்டு நான் பெரிய ஆள் ஆயிடுறேன் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. 2 பேருமே ப்ரிப்பேர் பண்றாங்க, இவர் அவரை போடுறதுக்கும் அவர் இவரை போடுறதுக்கும். இந்த சூழ்நிலையில செல்லத்துறை வந்து 2020 நடக்கிறது ஒரு வழக்குல கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போறாரு. அவர் ஜெயில இருக்கையிலேயே இவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருக்க ரவுடிகளையும் இவர்கிட்ட ரவுடிகளையும் தவிர்த்து வெளியே இடத்துல இருக்கக்கூடிய 50 ரவுடிகளை ஒரு டீம் ரெடி பண்றாரு. இவரை போடுறதுக்கு செட் பண்றாரு. செட் பண்ணி அவங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு அவர் வெளியே வந்த அப்புறம் அவரை கொலை பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காரு. இது தெரியாம அவர் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டு ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்காரு. அவர் கார்ல போறதை தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி கார்ல இவங்க அழைக்க போறாங்க. போய் அவர் கார்ல பின்பக்கம் போய் இடிக்கிறாங்க. இடிச்ச உடனே நிலகுலஞ்சி அவர் காரை நிறுத்திடுறாரு. நிறுத்தி என்னன்னு அவர் கீழே இறங்குறதுக்கு முன்னாடி காருக்குள்ளேயே வச்சு அவரை வெட்டி கொண்டு வர்றாங்க. இதுல வந்து அவரு கூட 30 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஜான் கூட 30 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த வழக்குல. அப்போ இறந்து போன செல்லத்துறையின் தம்பி ஜீவகன் அப்படிங்கிறவரு ஒரு சபதம் எடுக்கிறார். எங்க அண்ணனை நீ எப்படி வெட்டி கொன்னியோ அதே மாதிரி ஒண்ணு நான் வெட்டி கொள்றேன் அப்படின்னு ஒரு சபதம் அப்பவே 2020 எடுக்கிறார். அதுக்கப்புறம் காலம் மாறிக்கிட்டே இருக்குது. இவர் தனிப்பட்ட முறையில பெரிய ரவுடியாடுறாரு. இவர் பேர்லயும் நிறைய கேசஸ் ஆகுது. அந்த கேஸ்ல இப்போ வந்து குண்டாஸ் போடுறாங்க. குண்டாஸ்ல இருந்து வெளியே வராரு. அப்போ கோர்ட்ல என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா, நீங்க வந்து காவல் நிலையத்துல சேலம் மாவட்டத்துல சேலம் நகரத்துல உள்ள ஒரு காவல் நிலையத்துல டெய்லி போய் கையெழுத்து போடணும். காலைல 10 அன்னதானப்பட்டி காவல் நிலையத்துல டெய்லி வந்து ஒரு கண்டிஷன் பெயில் சொல்லுவாங்க, கண்டிஷன் பெயில் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறாங்க. இவர் இங்க இருக்க சூழ்நிலைகள் தனக்கு எகன்ஸ்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு அவாய்ட் பண்ணி திருப்பூர் போயிடுறாரு. திருப்பூர்ல ஒரு மனைவி சரண்யா, ஒரு பெண் குழந்தை, ஒரு பையன், இவங்களோட தன் குழந்தைகளோட அங்க போய் செட்டில் ஆயிடுறாரு. செட்டில் ஆயிட்டு அங்க இருந்து கார்ல அன்னைக்கு இவரு ஒரு மனைவியும் மட்டும்
அன்னதானப்பட்டி காவல் நிலையத்துக்கு கையெழுத்து போடுறதுக்கு வராங்க. வந்து கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போட்டு திருப்பி போறாரு. சேலம் டு கோயம்புத்தூர் ட்ரங்க் ரோடு. அந்த ட்ரங்க் ரோட்ல போயிட்டு இருக்கையில இவங்க வண்டிய அதே மாதிரி பின்னாடி வந்த கார் வந்து இடிக்குது. கார் இடிச்ச உடனே இவர் நிலையில் வந்து வண்டியை நிறுத்திடுறாரு. நிறுத்தி என்னன்னு இவர் இறங்குறதுக்கு முன்னாடி அந்த கார்ல இருந்து இறங்கி வந்து 4 பேர் இவரை உள்ள புகுந்து காருக்குள்ளேயே அப்படியே உள்ளேயே வச்சு வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. தடுக்க வந்த ஒரு மனைவியும் காயப்படுது. அவங்களும் கத்துறாங்க, ஒண்ணும் பண்ண முடியல. இதுல என்ன பியூட்டினா, யாருமே இதை போய் தடுக்கிறதுக்கு பப்ளிக் வரல. ஆனா ரோட்ல போகக்கூடிய எல்லா வண்டியில இருந்து இதை வந்து வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல இதை வந்து பதிவிடுறாங்க. ஆனா யாருமே இதை தடுக்கிறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ முயற்சி பண்ணல. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொலை செஞ்ச கும்பல் அந்த காரை எடுத்துட்டு திரும்பி போறாங்க. அவங்க போறப்போ வழி தெரியாம ஒரு முட்டு சந்தில போய் மாட்டிக்கிறாங்க. அதுக்கு மேல அந்த வண்டி கொண்டு போக முடியல. இதுக்கு இடையில பப்ளிக் திரண்டுறாங்க. தெரிஞ்சு காவல்துறைக்கு போன் பண்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பப்ளிக் எல்லாம் திரட்டி இந்த காரை விரட்டுறாங்க. விரட்டிட்டு போகல, அந்த காரு போய் முட்டு சந்தில மாட்டிக்கிச்சு. இதுக்கு மேல போக முடியாதுன்னா அவங்க 3 பேர் இறங்கி கார்ல இருந்து ஓடிடுறாங்க. ஒரு நபர் கார்லயே உட்கார்ந்துருக்காரு. அவர் பேர் கார்த்திக், அக்யூஸ்ட். இந்த ஜானை வெட்டுறப்போ இவருக்கும் விட்டு விழுந்திருக்கு. அந்த விட்டு விழுந்தனால இவரால் ஓட முடியல. அதனால கார்லயே உட்கார்ந்துருக்காரு. பப்ளிக் இவரை அப்படியே பிடிச்சிடறாங்க. பிடிச்சி காவல்துறை கடையில வந்துடுறாங்க. தகவல் கிடைச்சு அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அவரை காவல்துறை விசாரிச்சப்போ அவங்க இந்த பக்கம் ஓடினாங்க, யார் யார் வந்தாங்க என்னங்கிறத விவரங்களை சொல்றாரு. அதுக்கப்புறம் காவல்துறை வந்து டீமா போட்டு அதை தேடி போறாங்க. அங்கேயும் போய் ஒரு முட்டு சந்தில மாட்டிக்கிறாங்க. மாட்டிட்டு ஓட முடியாம அவங்க வச்சது கத்தியை வச்சு காவல்துறை அட்டாக் பண்ண வராங்க. ஒரு இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு கான்ஸ்டபிளுக்கும் காயப்படுது. உடனே வேற வழி இல்லாம இவங்க துப்பாக்கியால சுட்டு அந்த 3 பேரும் முட்டியில காயப்பட்டு அவங்கள பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. காவல்துறையினர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அந்த சரண்யா இறந்து போனவரோட மனைவி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இந்த வழக்குல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, இந்த ஜான் என்கேஜ் பண்ணி அந்த செல்லத்துறையை கொலை பண்ணாங்கல்ல, அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட 30 பேர் இருக்காங்கல்ல, அந்த ஆட்களே தான் ஜானை கொல்லதுக்கு அவர் தம்பி பயன்படுத்திருக்காரு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? பயங்கரமான ட்விஸ்டா இருக்கே சார். அதுதான் இதுல உள்ள ட்விஸ்டே. என்னன்னா, யாரை பயன்படுத்தி தன் அண்ணனை கொண்டாங்களோ அவங்கள பயன்படுத்தி அதே வழிமுறையில அதே மாதிரி இவரை கொண்டு இருக்காரு. இப்ப அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் பிடிச்சாங்க. அவர் தம்பியையும் இன்னைக்கு பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஜீவகன்கிறவரை. ஆமா ஆமா, இவங்க சம்பந்தப்பட்ட மத்தவங்களையும் காவல்துறை வந்து சேஸ் பண்ணி அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 5-6 பேரை பிடிச்சிருக்கா சொல்லி கேள்விப்பட்டேன். இதுல விரைவில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வரும். இது என்ன நடந்தாலும் இது வந்து ஒரு பட்ட பகல்ல ஒரு ட்ரங்க் ரோட்ல தைரியமா ஒரு கொலையை நடத்துறாங்கன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் வந்திருக்கு. இவங்களுக்குள்ள மோட்டிவ் இருக்கலாம், முன்னுரிமை இருக்கலாம். 5 வருஷம் காத்திருந்து அதே மாதிரி செய்யறாங்க. அப்போ அவங்களுக்கு காவல்துறை மேல பயம் இல்லை, நீதிமன்றம் மேல பயம் இல்லை. இந்த 5 வழக்குல 5 வருஷத்துல தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா அதே அக்யூஸ்ட் இன்னைக்கு வந்து இவரை கொலை பண்ணிருப்பாங்களா? அதை வந்து நிச்சயமா காவல்துறை யோசிக்கணும். வழக்குகளை சீக்கிரமா சார்ஜ் ஷீட் போட்டு சீக்கிரமா நீதிமன்றத்துல சாட்சிகளை ஏற்றி நீதிமன்றத்துல அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இதுதான் காவல்துறையை வந்து நான் கேட்டுக்கிறது. நான் சென்னை மாநகரத்துல காசிமேட்ல இன்ஸ்பெக்டரா இருந்தேன். அப்போ 30 கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 30 பேருக்கு ஆயுள் தண்டனை நீதிமன்றம் மூலமா வாங்கி கொடுத்தேன். அதுக்காக அப்ப இருந்த சிஎம் ஜெயலலிதா அவங்க வந்து எனக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க, எக்ஸலன்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன். எதுக்காக இதை சொல்றேன்னா, நம்ம காவல்துறை வந்து நீதிமன்றம் மூலமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா அவங்க நிரந்தரமா உள்ள இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களே வந்து ஸ்கோரை செட்டசைட் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்குள்ள செட்ரைட் பண்ணிக்குவாங்க. இவனை போட்டியா, நான் அவனை போடுறேன், நீ அவனை போட்டியா, இவனை போடுறேன். இப்ப இவரோட தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவாரு, அடுத்தால இவரை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. இந்த மாதிரி இது வளர்ந்துகிட்டே போகும். இதுல வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு நீதிமன்றம் மூலமா தண்டனை கொடுத்து அவங்களுக்கு சிறையில நிரந்தரமா வச்சுட்டா, இல்ல தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு ஏற்படும் அப்படிங்கிறது என்னோட. சார், இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொல்வது போல ரிவெஞ்சுக்கு ரிவெஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிறது மட்டும் தெரியுது சார். ஆக்சுவலா இந்த ரவுடி ஜான் வந்து திருந்தி வாழ ஆசைப்பட்டாரா? அதனாலதான் வந்து திருப்பூருக்கு போனாரா? அதாவது அவர் திருந்தி வாழ ஆசைப்பட்டாலும் அந்த வழக்கில் அவர் சம்பந்தப்பட்டிருக்காரு. ஏற்கனவே அது ஒரு வழக்குல, அந்த வழக்கில் அவர் தண்டனை அடையவில்லை. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க தான் இவரை கொண்டிருக்காங்க. இவர் யாரை ஏவி கொண்டாரோ அந்த ஆட்களே ஏவப்பட்டு இவரை கொண்டிருக்காங்க. ஆக கூலிப்படை எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. காசு கொடுத்தா யாரானாலும் கொள்ளுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த கூலிப்படைகளை ஒழித்து கட்ட வேண்டும். அதுல காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசும் வந்து காவல்துறைக்கு இப்ப உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு டிஜிபி என்ன சொல்லியிருக்காங்க, இத மாதிரி அதாவது மோசமான கண்டாங்கிரஸ், இந்த மாதிரி கூலிப்படை, இத மாதிரி உள்ள ரவுடிகளை பிடிக்க போகும்போது துப்பாக்கி எடுத்துட்டு போங்க,
அவங்க உங்களை தாக்குறாங்கன்னா அவங்கள சுட்டு பிடிங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க இந்த ஈவினிங் பேப்பர்ல. அதனால காவல்துறை கொஞ்சம் விரைந்து செயல்பட்டு இத மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமா தடுக்கணும். அந்த ரவுடிகளை கட்டுப்படுத்தணும். பொதுமக்களுக்கு காவல்துறை மேல ஒரு நல்ல மரியாதை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். காவல்துறையில 95% நல்லவங்க இருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறாங்க. நிறைய அக்யூஸ்ட் பிடிக்கிறாங்க. நிறைய பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வெளியே தெரியாது. ஆனா இதே மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்ததுன்னா அந்த சம்பவத்துல தான் காவல்துறையில யாரோ ஒருத்தர் தவறு செஞ்சா கேர்லெஸ்ஸா சுட்டி காட்டப்படும். இருந்தாலும் தவறுதான். தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். காவல்துறையோட இமேஜ் நல்ல முறையில வரணும். அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும். பொதுமக்களுக்கு காவல்துறை மேல ஒரு நம்பிக்கை ஏற்படணும். நமக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா, ஒரு கஷ்டம் அப்படின்னா காவல்துறை அணுகணும்னா காவல்துறை வந்து நமக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நம்பிக்கையை காவல்துறை ஏற்படுத்தணும். இப்ப ரவுடிகள் அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. தலையெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு நம்பலாம். இப்படி எடுத்துக்கலாமா சார்? ஆமா, ரவுடிகளை வந்து தலையெடுக்க விடக்கூடாது. அது நிச்சயமா அது எந்த வகையிலுமே அது சரி கிடையாது. இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமா காவல்துறை வந்து சிறப்பா செயல்படுறாங்க. இன்னமும் இதை விட சிறப்பா செயல்பட்டு ரவுடிகளை அடக்குவாங்க நான் நம்புறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.